லால் சலாம் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அதுவும் பெரிய ரஜினி சாரை வந்து திட்டுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வேற. ஏன் தலைவா, அவர் லெஜெண்ட் தலைவா, அவர் பெரிய லெஜெண்ட் தலைவா. காலாகாலமா அவரு தான் தலைவர். சூப்பர் ஸ்டார் அவரு. தமிழ் சினிமாவில் அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார். நிறைய பேர் வந்தாங்க, நான் சூப்பர் ஸ்டார், நீ சூப்பர். யாரும் சூப்பர் ஸ்டார் ஆகலையா? அவரு தான் சூப்பர் ஸ்டார். லாஸ்ட் வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். வேற யாருமே கிடையாது. அவர் போனதுக்கு அப்புறம் யாருக்காவது கொடுக்கலாம் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை. அது தானு சார் கொடுத்தாரு சூப்பர் ஸ்டார். அதை யாருக்காவது கொடுக்கலாம். அவர்கிட்டே கேட்டு அவரே கொடுக்கட்டும் யாருக்காவது. அவர் தான் இருக்கிறவர். லால் சலாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நண்பர்கள் சேது பாண்டியன், இவர் இருக்காரு நம்ம தண்டபாணின்னு சொல்லிட்டு நண்பர், இவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. அப்போ கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். போயிருந்தப்போ நீங்கள் சரிண்ணே நான் சொல்கிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபோன் பண்ணேன், ஆனால் இது மாதிரி 7ஆம் தேதி ஷூட்டிங்கு, 7ஆம் தேதி படம் பூஜை, நீங்கள் தான் நடிக்கிறீங்க. நான் நடிக்கிறேண்ணா. அதில் சரி இதில் ஓகே 7ஆம் தேதி தானே நான் வந்துடுறேன். எங்கே அப்படின்னா இப்போ செஞ்சு அப்படின்னா சரி போயிட்டேன். போனால் அப்படியே ஊருக்குள்ளே ஒருத்தர் அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 10 பேரில் நம்மளும் ஒரு ஆள் ஊருக்குள்ளே அப்படின்னு தான் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் ஒரு சீன் கிடைக்க ஆரம்பிச்சு. திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங்கு பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. போயிட்டோம். போனோம். சரி எதா எல்லோரும் கூட நம்ம 10 நாளில் 10 பேர் கூட நடிக்கிற மாதிரி தானே நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் போயிட்டேன். போனால் அங்கே போனால் பெரிய செட்டப்பு, ஒரு 500-1000 பேர் கூப்பிட்டோம். தலைவருக்கு ஏற்றப்ப நம்ம ஐயோ தலைவர் கூட நம்பலாம். பார்த்தீங்களா, என் கூட பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம்